அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த மருது நீ எவ்வளவுதான் நினைச்சாலும் கார்த்திக் இங்க வரமாட்டாண்டி அப்படின்னு நம்ம ரேவதியை பார்த்து அப்படியே மனசுக்குள்ள திட்டுறான். ஆனா நம்ம கார்த்திக் தாலி கட்டக்கூடிய நேரத்துல நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாரு. அந்த மருது அப்படியே அரண்டு போனா. அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த மருது ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான். இனிமேல் என்னதான் நினைச்சாலும் கார்த்திகால இங்க வர முடியாது. தாலி கட்டக்கூடிய நேரம் அதாவது இப்ப ஐயர் தாலியை தருவாரு, நம்ம ரேவதி கழுத்துல கட்டிடலாம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கான். ஆனா நம்ம ரேவதி கார்த்திக் மாமா நீங்க இப்படியே வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், சீக்கிரம் வாங்க மாமா, பிளீஸ் மாமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மருது என்ன நினைக்கிறான்னா மனசுக்குள்ள, நீ எவ்வளவுதான் நினைச்சாலும் கார்த்திக் இங்க வரமாட்டான்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா தாலிய ஐயர் கெட்ட சொல்லி கையில கொடுத்தாரு மருது கையில. அதை கெட்டுறதுக்கு நம்ம ரேவதி கழுத்து கிட்ட கொண்டு போனான். ஆனா நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. நம்ம கார்த்திக் எல்லா எவிடன்ஸும் கொண்டாந்து கல்யாண மண்டபத்துல நிப்பாட்டினாரு. பார்க்கணும் சாமுண்டீஸ்வரி முன்னால. சாமுண்டீஸ்வர்கிட்ட அதுக்கடுத்து எல்லாரும் சொன்னாங்க, இவன் கூட நான் பலவனைமா இவனை காதலிச்சேன், ஆனா இவன் கூட கொஞ்சம் நெருக்கமா இருந்தேன், அதெல்லாம் இவன் ஆபாசமா வீடியோ எடுத்து நெட்ல விட்டு பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு அந்த பொண்ணு பிரியா சொன்னதை கேட்டு சாமுண்டீஸ்வரி ஒண்ணு வச்சாங்க அந்த மருதுவ செவுட்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போலீஸும் இவன் ஒரு பெரிய கிரிமினல்மா அப்படின்னு சொல்லி அவனை தரந்து இழுத்துட்டு போனாங்க. தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.